Hello, viewers. Welcome back. It's Career Guidance with GK. இன்னைக்கு முக்கியமான வீடியோ இந்த லோ கட் ஆஃப் மார்க் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் +2 இன்ஜினியரிங் கட் ஆஃப்ல லோ கட் ஆஃப் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸுக்காக அவங்களோட பேரண்ட்ஸுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ கட் ஆஃப் ரொம்ப குறைவாக இருக்கிற மாணவர்கள் தயவுசெய்து இந்த வீடியோ பாருங்கள். பேரண்ட்ஸும் தயவுசெய்து வீடியோ பாருங்கள். உங்களுக்கு தேவையான பல தகவல்கள் இதில் கொடுத்துருப்போம். உங்கள் குழந்தைகளுடைய எதிர்காலம் சிறப்பாக அமைய எளிய வழிமுறைகள் இதில் சொல்லியிருக்கோம். அதனால் நிதானமாக அவசரப்படாமல் இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பேரண்ட்ஸ், உங்க குழந்தையுடைய கட் ஆஃப் 110 கம்மியா அல்லது 100 கம்மியா இருக்கா? உங்க கட் ஆஃப் இன்ஜினியரிங் கட் ஆஃப் 110 அல்லது 100 மார்க் கம்மியா இருக்கா? இருந்தாலும் இன்ஜினியரிங் படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ஸோ வாங்க, உங்களுக்காக அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி காத்துட்டு இருக்கு. கவலையே பட வேணாம். என் குழந்தை கட் ஆஃப் குறைஞ்சி போச்சு, நான் என்ன பண்றது, எவ்வளவு செலவு பண்றது, எந்த காலேஜில் சேர்த்துறது, டென்ஷனே வேண்டாம். கட் ஆஃப் 110 100 கம்மியாக இருந்தாலும் நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்கான அருமையான சந்தர்ப்பம் இருக்கு. தெரிஞ்சுக்கிட்டு அதுபடி செயல்படுங்க. இந்த 110 100 கட் ஆஃப் ஏன் குறிப்பாக சொல்கிறோன்னா, அந்த கட் ஆஃப் மார்க் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் சில சாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்க, உங்களோட மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மார்க் ஒர்க் அவுட் பண்ணும்போது இந்த ரேஞ்சில் இருக்கான்னு பாருங்க. இதே மார்க் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த ரேஞ்சில் மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் ஒரு 50 55 50 இந்த ரேஞ்சில் மார்க் வாங்கியிருக்காங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் 105 வரும். அதே மாதிரி 50 60. ஸோ இந்த கட் ஆஃப் நான் சாம்பிள் சில கட் ஆஃப்ஸ் போட்டிருக்கேன் பாருங்க. இல்லை ஒவ்வொன்றையும் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக ஃபோக்கஸ் நீங்கள் பண்ண வேண்டியது இந்த மேக்ஸ் மார்க்கையும் ஃபிசிக்ஸ் மார்க்கை தான். ஸோ மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸில் 60 மார்க்கு கம்மி, இன்னும் சொல்லப்போனால் 50 மார்க்கு கம்மி இருந்ததுனாவே தயவு செஞ்சு அவசரப்படாதீங்க. ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இன்ஜினியரிங் என்ன ஒரு வீடியோ நாங்கள் போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் வேணால் மறுபடியும் இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், பாருங்கள். ஸோ இன்ஜினியரிங் அப்படிங்கிறது என்ன, நம்ம நடைமுறையில் இருக்கிற சிக்கல்களில் அல்லது பிரச்சனைகளை அறிவியல் மற்றும் கணிதத்துடைய அடிப்படை கோட்பாடுகளை கொண்டு எப்படி சரி பண்ணுறது, இதுதான் மேட்ரு. அதாவது engineering involves the application of principles of science and mathematics to solve real world problem and to innovate new product and process. அப்போ ரொம்ப கிளியரா கொடுத்துருக்கு. நீங்க இன்ஜினியரிங் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ள போகணும் அப்படின்னா சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதனாலதான் நீங்க நல்லா பாருங்க, கட் ஆஃப் மார்க் என்ன செய்யறாங்க, மேக்ஸ் மார்க்கையும் சயின்ஸ் மார்க்கை தான் எடுக்கிறாங்களே தவிர மற்ற சப்ஜெக்ட்ஸ் மார்க்கை அவங்க ஃபோக்கஸ் பண்றது இல்லை. அப்போ சயின்ஸ் அண்ட் மேக்ஸ்ல ரொம்ப கம்மியான கட் ஆஃப் இருக்கு, 50 மார்க் தான் இருக்கு, 50%. நான் என்ன என்னுடைய சஜஷன் என்ன, பர்சனல் சஜஷன் என்ன சொல்லுவேன்னா, 60 65 மார்க் கம்மி மேக்ஸ் அண்ட் சயின்ஸ்ல இருந்தாவே, பர்டிகுலரா பிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ்ல இருந்தாவே தயவு செஞ்சு இன்ஜினியரிங் போகாதீங்க. ஆனா இன்ஜினியரிங் படிக்கணுங்கிற கனவு விட்டுறாதீங்க, அதுக்கு பல வழிகள் இருக்கு. இன்ஜினியரிங் போகாதீங்க. மீறி நீங்க போய் இன்ஜினியரிங் சேர்ந்தீங்கன்னா என்ன ஆகும், உங்களுக்கு டாப் நாட்ச் காலேஜஸ் கிடைக்காது. நீங்க ஏதோ ஒரு சுமாரான கல்லூரியில போய் சேர வேண்டிய கட்டாயத்துக்கு இருக்கும். இல்ல நீங்க பெரிய கல்லூரிகளை சேரதா இருந்தா தெரியும் எவ்வளவு ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்கும், ஹியூஜ் சம் ஆஃப் அமௌண்ட் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு உண்டான செலவுகள் எவ்வளவுங்கிறது யோசிச்சு பாருங்க. அப்போ ஸ்டூடெண்ட்ஸோட எதிர்காலம் என்ன ஆகும், எப்படி ஸ்டூடெண்ட் சர்வை பண்ணுவாங்க? இப்போ இவங்களுக்கு வேற வழியே கிடையாதா? யோசிச்சு பாருங்க. இந்த மாணவர்கள் +2ல குறைவா மதிப்பெண் வாங்கின மாணவர்கள், பர்டிகுலரா மேக்ஸ் அண்ட் பிசிக்ஸ்ல கம்மியா வாங்கின மாணவர்கள் உள்ள போய் ஒரு கல்லூரிக்குள்ள சேர்ந்தாங்கன்னா அவங்க கூட கிளாஸ்ல இருக்கிற பசங்க எல்லாம் யாரா இருப்பாங்க? அவங்க கூட கிளாஸ்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க. அவங்க ஒரு 140 150 160 170 180 கட் ஆஃப் இருக்கிற மாணவர்கள் இருந்தாங்கன்னா, இந்த 110 கட் ஆஃப் மேக்ஸ் அண்ட் பிசிக்ஸ்ல இவ்வளவு கம்மியான மார்க்கை வச்சிருந்த பசங்க போய் உள்ள உட்காந்தாங்கன்னா எப்படி சர்வை பண்ணுவாங்க? யோசிச்சு பாருங்க. இதோட விளைவு என்ன ஆகும்? அவங்களுக்கு நிறைய அரியர்ஸ் வர ஆரம்பிச்சு, ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து ஆரம்பிச்சு ஃபைனல் இயர் வரதுக்குள்ள ஏகப்பட்ட அரியர் பேப்பர் வர ஆரம்பிச்சு. அதோட விளைவு என்ன, உங்களுக்கு அரியர் பேப்பர் ஜாஸ்தியா போச்சுனாவே, ஏன்னா ஒரு பேப்பர் அரியர் வந்தாவே உங்களுக்கு நல்ல கம்பெனியில பிளேஸ்மெண்ட் கிடைக்காது. நல்ல கம்பெனியில அவங்க சொல்றது ஹிஸ்டரி ஆஃப் அரியரே இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அரியர்ஸ் இருந்துச்சுனாவே நீங்க நல்ல தரமான மிக சிறந்த கம்பெனிகளுடைய பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க ஆட்டோமேட்டிக்கா லூஸ் பண்ணிடுறீங்க. அது ஃபைனல் இயர் வரதுக்குள்ள இந்த அரியர் க்ளோஸ் பண்ணலாம்.
நீங்கள் பிளேஸ்மெண்ட்டுக்கு உண்டான டோட்டல் ஆப்பர்ச்சுனிட்டியை க்ளோஸ் பண்ணிடுவீங்க. நல்ல கம்பெனியில் சாதாரண கம்பெனியோட பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் லூஸ் பண்ணிடுவீங்க. இதனுடைய விளைவு என்ன ஆகும்? அல்டிமேட்டாக ஸ்டூடெண்ட்ஸுடைய மொரால் குறையும், அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் குறையும். இது தேவையா? அவ்வளவு செலவு பண்ணி அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் லூஸ் பண்ணுமா? இதுக்கு வேற தீர்வே இல்லையா? அப்போ என்னதான் வழி? இதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட் இருக்கான்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக இருக்குங்க. கண்டிப்பாக இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு. இதுக்கு ஒரு ஆல்டர்னேட் இருக்கு. அதுதான் டிப்ளமா லேட்டரல் என்ட்ரி. ஆமாங்க, டிப்ளமோ லேட்டரல் என்ட்ரி. நீங்க நேரடியாக டிப்ளமால 2ஆம் ஆண்டு போய் சேரலாம். நேரடியாக டிப்ளமால 2ஆம் ஆண்டு சேரலாம். சேர்ந்தீங்கன்னா 3 வருஷம் படிச்சா போதும். சரிங்களா? 3 வருஷம் டிப்ளமாங்கிறது 3 வருஷம். ஆனா நீங்க லேட்டரல் என்ட்ரி சேரும்போது 2 வருஷம் படிச்சா போதும். சாரி, 2 வருஷம் படிச்சா போதும். லேட்டரல் என்ட்ரி சேரும்போது 3 வருஷம் கோர்ஸ் நீங்க 2 வருஷம் படிச்சா போதும். +2க்கு பிறகு போற மாணவர்கள் வொகேஷனல் ஸ்ட்ரீமா இருந்தாலும் சரி, அகாடமிக் ஸ்ட்ரீமா இருந்தாலும் சரி, லேட்டரல் என்ட்ரி 2 வருஷம் டிப்ளமா படிச்சா போதும். படிச்ச பிறகு அங்க இருந்து நீங்க நேரடியாக மறுபடியும் இன்ஜினியரிங்க்கு லேட்டரல் என்ட்ரிக்குள்ள போகலாம். அங்க நீங்க 3 வருஷம் படிச்சா போதும். எப்படி சார் இவ்வளவு கம்மியா மார்க் நான் டிப்ளமால மட்டும் போய் ஷைன் பண்ணிடுவானா? கண்டிப்பா ஷைன் பண்ண முடியும். அதுக்கு பாத்தீங்கன்னா டிப்ளமா எஜுகேஷனை பத்தின ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோல அவங்க ஸ்கீம் எப்படி, அவங்களுடைய மார்க் சிஸ்டம் எப்படி, சப்ஜெக்ட்ஸ் எப்படி அலோகேட் பண்ணியிருக்காங்க, கரிக்குலம் என்னங்கிறது தெளிவா போட்டிருக்கும். கண்டிப்பா இங்க எவ்வளவு குறைவான மதிப்பெண் வாங்கின மாணவர்களா இருந்தாலும் டிப்ளமா லேட்டர் என்ட்ரி போய் சேரும்போது மிக அதிகமான அளவுல மதிப்பெண்கள் பெற முடியும். அதன் விளைவா அவங்க என்ன ஆட்டோமேட்டிக்கா இன்ஜினியரிங் லேட்டரல் என்ட்ரியில போய் சேரலாம். ஸோ இதுல தெளிவான விளக்கங்கள் உங்களுக்கு அந்த வீடியோல இருக்கு. அந்த வீடியோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்றோம். தயவு செஞ்சு பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ் உட்காந்து பாருங்க. ஏன் இப்போ இந்த வீடியோ அவசரமா சொல்றோம்னா 10th ரிசல்ட் வந்துருச்சு. ஈவன் சிபிஎஸ்இ மெட்ரிக் எல்லா ஸ்டேட் போர்டு எல்லாருக்குமே 10th ரிசல்ட் வந்துச்சு. அட்மிஷன் டிப்ளமா ப்ராசஸ் பயங்கர ஃபுல் ஸ்விங்ல ஓடிட்டு இருக்கு. நல்ல பாலிடெக்னிக்ஸ், நல்ல தரமான பாலிடெக்னிக்ல சீட்ஸ் வேகமா ஃபில் ஆயிட்டு இருக்கு. அதனால வெயிட் பண்ணாதீங்க. காரணம் என்னன்னா லேட்டரல் என்ட்ரிக்கு 10% சீட் தான் அவைலபிள். ஒரு கோர்ஸ்ல 60 சீட் ஃபர்ஸ்ட் இயர்ல சேர்த்தலாம் அப்படின்னா நீங்க லேட்டரல் என்ட்ரி செகண்ட் இயர்ல 6 பேரை தான் சேர்த்த முடியும். ஸோ நல்ல தரமான கல்லூரிகள்ல மிக சிறந்த அளவுல அவுட்புட் கொடுக்குற கல்லூரிகள்ல சீட்ஸ் வேகமா ஃபில்அப் ஆயிட்டு இருக்கு. டிலே பண்ணாதீங்க. கவர்மெண்ட் பாலிடெக்னிக் நீங்க லேட்டர் என்ட்ரி சேரணும்னு விரும்புற மாணவர்களா இருந்தா, ஏன்னா தமிழ்நாட்டில் நிறைய கவர்மெண்ட் பாலிடெக்னிக் கல்லூரிகள் இருக்கு. இன்னொரு வீடியோ இருக்கு, அதாவது பாலிடெக்னிக் கல்லூரிகளின் வகைகள் சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று இருக்கு. அதனுடைய லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போடுறோம். ஸோ அதையுமே நீங்க பாருங்க. ஸோ கவர்மெண்ட் பாலிடெக்னிக்ல சேரணும்னு நினைக்கிறவங்க tnpoly.in அப்படிங்கிற வெப்சைட்ல போனீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பாருங்க லேட்டர் என்ட்ரிக்கு இருக்கு. ஏன்னா லேட்டர் என்ட்ரிக்கு லாஸ்ட் டேட் பாருங்க 20ஆம் தேதி. 25ஓட உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் நீங்க முடிச்சாகும். முடிச்சீங்கன்னா தான் அடுத்த அட்மிஷன் ப்ராசஸ். ஏன்னா லேட்டர் என்ட்ரி கவர்மெண்ட் பாலிடெக்னிக் கவுன்சிலிங் மெத்தட்ல நடக்கும். அதனால நீங்க லேட்டர் என்ட்ரிக்கு சீக்கிரமா அப்ளிகேஷன் போடுங்க. லாஸ்ட் டேட் நெருங்கிட்டு இருக்கு. அதுல போனீங்கன்னா இந்த பாருங்க நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற இந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்க இமெயில் ஐடி எல்லாம் கேட்பாங்க. இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நீங்க உள்ள போனீங்கன்னா ஓடிபி வரும். ஓடிபி உள்ள போனீங்கன்னா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ப்ராசஸ் நம்ம டீட்டெயில் அப்புறம் பாருங்க. நீங்க முதல்ல இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. சார் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் மொத்த கவர்மெண்ட் எய்டட் பாலிடெக்னிக்கோ இல்லை செல்ஃப் ஃபைனான்சிங் பாலிடெக்னிக் உள்ள போறதுக்கு என்ன வழினா நீங்க அதற்காக வெயிட் பண்ண வேண்டாம். உங்க பகுதியில் இருக்கக்கூடிய நீங்க உங்க வீட்டுக்கு அருகாமையில இல்லை நீங்க வாழ்ற ஊர்ல உங்க பகுதியில் அருகாமையில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் எய்டட் பாலிடெக்னிக் இருந்தாலும் சரி, செல்ஃப் ஃபைனான்சிங் பாலிடெக்னிக் இருந்தாலும் சரி, நேரடியாக உடனே போங்க. ஏன்னா அங்கெல்லாம் இந்த ஆன்லைன் ப்ராசஸ் கிடையாது. அவங்க சௌகரியத்துக்கு ரேங்கிங் அடிப்படையில் போட்டுருவாங்க. அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால டிலே பண்ணாதீங்க. சீட்ஸ் வேகமா ஃபில்அப் ஆயிட்டு இருக்கு. ஸோ பாலிடெக்னிக்ல பல வகையான பாலிடெக்னிக் டைப்ஸ் இருக்கு. அதான் சொன்னேன். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போடுறோம். நீங்க அந்த வீடியோவும் பாருங்க. ஸோ உங்க பகுதியில் எது இருக்குன்னு பாருங்க. கவர்மெண்ட் பாலிடெக்னிக் இருக்கா, கவர்மெண்ட் எய்டட் பாலிடெக்னிக் இருக்கா, இல்லை செல்ஃப் ஃபைனான்சிங் பாலிடெக்னிக்ஸ் இருக்கா பார்த்துட்டு நேராக போங்க. யோசிக்காதீங்க. டிப்ளமான்னு யோசிக்காதீங்க. டிப்ளமா படிக்கிறதுடைய அருமைகள் என்ன, அதோட என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குங்கிறதுமே நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போடக்கூடிய வீடியோவில் தயவு திரும்ப திரும்ப பாருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். நீங்க 4 வருஷம் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் இந்த குறைவான மதிப்பெண்களை வச்சுட்டு 4 வருஷத்துக்கு அப்புறம் சிரமப்படுறத விட 2 வருஷம் படிச்சு நல்ல மதிப்பெண்களோட எந்த கல்லூரி மிஸ் ஆச்சோ அதை விட சிறந்த கல்லூரிகளை போய் நீங்க சேர்ந்து லேட்டர் என்ட்ரி இன்ஜினியரிங் படிக்கலாம். ஏன்னா பாலிடெக்னிக் படிக்கிறது ரொம்ப ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ். மிக குறைவான செலவுல நீங்க இன்ஜினியரிங் பாலிடெக்னிக் படிக்கலாம். நிறைய டிமாண்ட் இருக்கு இண்டஸ்ட்ரியில. லேட்டரல் என்ட்ரியில நல்ல டாப் கிளாஸ் காலேஜஸ்ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களால தொடர்ந்து படிக்க முடியலன்னா
பார்ட் டைம் பிஇ படிக்கிறதுக்கு அரசாங்க கல்லூரிகளில் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நீங்க சம்பாதிச்சுட்டே பிஇ படிச்சுக்கலாம். ஆகையால பேரண்ட்ஸ் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறோம், இந்த கைடன்ஸை எடுத்துக்கோங்க. உங்க குழந்தையோட எதிர்காலத்தை மனசுல வச்சுட்டு செய்யுங்க. நம்ம நேற்று ஒரு வீடியோ போட்டோம், அதில் சொல்லியிருந்தோம், அவசரப்பட்டு சக்திக்கு மீறி பணத்தை செலவு பண்ணி இப்போ குழந்தைகளுடைய சக்திக்கு மீறி உங்களுடைய பொருளாதார சக்திக்கு மீறி அவசரப்பட்டு செலவு பண்ணி சிக்கல்ல மாட்டிக்காதீங்க. ஸ்வாட் அனலைசிஸ் ஒரு அனலைசிஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம். இந்த சேனலில் போய் பாருங்க, அதில் அதை பற்றி போட்டிருக்கோம். இப்போ நிதானமாக ஒவ்வொரு வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் கிடைக்கும். ஸோ குறைவான மதிப்பெண்கள் பெற்றிருந்தாலும் குறைவான கட் ஆஃப் பெற்றிருந்தாலும் கவலை வேண்டாம். நல்ல கல்லூரிகளில் படித்து முன்னுக்கு வரதுக்குண்டான நல்ல வாய்ப்புகள் இருக்கு. நீங்க எதையுமே இழக்கல. ஏன்னா மார்க்கு குறைவா போறதுக்கு நீங்க மட்டும் காரணமல்ல, அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அதனால இப்ப யாரை பிளேம் பண்றதுங்கிறத விட்டுட்டு நிதானமா தெளிவான ஒரு முடிவை எடுத்து வாழ்க்கையில முன்னுக்கு வர வேண்டும், நல்லபடியா வளர வேண்டும், உங்கள் எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டும் என்று எங்கள் குழுவின் சார்பாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு பேருக்கு முடியுமோ ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். ஆல் தி பெஸ்ட்.